வள்ளி என்ற புனித பாத்திரத்தை ஏற்று நிற்கும் அடியனுடைய வணக்கங்கள் பல. வடதிசையில் தலகைமலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீ இருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, ஆறுமுகா, குகா, குமரா, செந்தமிழ் செல்வா, சுவாமிநாதா, காங்கேயா, படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த ஆறு முகனை நான் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் தெரியுமா? உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமகிழ் வேல்முருகா, உன்னை கண்டு மறந்து விட்டு என்ன சொல்லி பாடுவதோ, என்ன சொல்லி பாடுவதோ.
மனமுருகி பாடி வந்தேன் பழனி மலை தேடி வந்தேன் அழகு தமிழ் பாடி நின்றேன் பழனி மலை தேடி வந்தேன் அழகு தமிழ் பாடி நின்றேன் திருத்தணிக்கு தேடி வந்தேன் திருக்காற்று காண வந்தேன் திருத்தணிக்கு தேடி வந்தேன் திருக்காற்று காண வந்தேன் உன்னை கண்டு மயங்கி விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ உன்னைத்தான் பாட வந்தேன் மண்ணமையில் மேல் முருகா உன்னை கண்டு மயங்கி விட்டு என்ன சொல்லி பாடுவதோ சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமகிழ் முருகா உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ வள்ளிநாயகியாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய கொல்லங்குடியைச் சேர்ந்த ராதாஸ்ரீ அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புகளுக்கும் மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் என் சார்பும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். இமயபுரம் இருந்தபடி எங்கெங்கும் ஆள்கின்ற எழிலான சக்தி மாதா அமிர்தவழி கண்டவளை அழகு உருவம் கொண்டவளை அன்னை முத்துமாரி உமையை என்றெல்லாம் சொல்லக்கூடிய காஞ்சியில் காமாட்சியாக காசியில் விசாட்சியாக அந்த மதுரை எம்பத்திலே மதுரை மீனாட்சியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குவோமா? குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி எப்பவும் சொற்கள் கொண்டிடு பாண்டிய மண்மகளே எங்கள் வீட்டில் பச்சை பைங்கிலி பட்டு
பூஜையும் வரம் யாவும் தரும் தெய்வம் நீ மீண்டும் வரம் யாவும் தரும் தெய்வம் நீ சொல்லக்கூடிய இவ்வகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் தங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்க்கக்கூடிய இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்தில் இருந்த முருகப்பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலை இடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகிய என்னை எப்பொழுது ஆட்கொள்ள போகிறாய் முருகா 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 முருகா. நான் வந்திருக்கதே அவருக்காக தான், நான் பிறந்ததே அவருக்காகத்தான். எங்க அப்பாவுக்கு 7 வெறும் ஆண் பிள்ளைங்க. எங்க அப்பா நேர்த்திக்கடை வச்சுக்கிட்டாரு அந்த முருகன். எனக்கு இருக்கிறது பூரா எல்லாமே ஆம்பளை பிள்ளையா இருக்காங்க. பொதுவாக ஒரு குடும்பத்தில் பாருங்க, வரிசை ஆம்பளை பிள்ளையாவே இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை வேணுமே அப்படின்னு. அதே மாதிரி வரிசையாக பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணுமே. ஆசைக்கு ஒரு அழகுக்கு ஒரு பெண் குழந்தை, இந்த ஆஸ்தியெல்லாம் ஆள்வதற்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, இப்படிலாம் எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் உண்டு. அதே போல் எங்கள் அப்பாவும் ஒரு ஆசை. 7 பேருமே ஆண் பிள்ளைகளாக இருக்காங்க. எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை காட்டில் திணை விதைத்து அதை அறுவடை செய்து அந்த பொண்ணு கையாலே வந்து படைக்கிறேன் முருகா அப்படின்னு எங்கள் அப்பா வச்சு நேர்த்திக்கிறேன். அதன் காரணமாக நான் பிறந்திருக்கேன். அதனால் எனக்கு வள்ளி என்று பெயர் சுட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறார்கள் தந்தை. நான் பிறந்ததே அவருக்காக தான் சொல்கிறேன். எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? பேசாது. ஆனால் இந்த வள்ளியாகப்பட்டவள் நான் பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை அவர் பெயர் சொல்லிக்கிட்டே பிறந்தனா. என்னைக்கு அவர் பெயர் சொல்லிக்கிட்டே பிறந்தனோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் கடைசி வரைக்கும் வேறு பெயரை சொல்கிறதே கிடையாது. நாவில் எந்த ஒரு நாமமே உச்சரிப்பதே கிடையாது. என் வாயில் வர்றது பூரா முருகா 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 முருகா. ஆமாம், அப்பேற்பட்ட இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் அவரையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பிறக்கும் பொழுதே அவரையே நினச்சிக்கிட்டே பிறந்தேன் அப்படின்னா என்ன காரணம்? எல்லாம் அதுதான். நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? கல்யாணம் பண்ணணும் எனக்கு தான். சீக்கிரம் கூட்டிக்கிட்டு விடுமா? நான் என்ன கூட்டிக்கிட்டு விட வந்திருக்கேன். எவ்வளோ அழகா அண்ணங்கள்கிட்டலாம் பொறுப்பா கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்னுங்க சொல்லலை அப்படின்னாக்க வருத்தப்படுறீங்க. சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பிள்ளை கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் வருத்தப்படுறீங்க. ஆனால் இந்த மாதிரி என்னை தேடி போனாலும் கிடைக்காது. அப்படியா? சரி, அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு கல்யாணம் ஆகிற வரை உங்கள் யாருக்குமே கல்யாணமே ஆகாது. நீங்கள் எல்லாம் இப்படியே இருக்க வேண்டியதான். எனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அன்றைக்கி தான் உங்கள் எல்லாத்துக்கும் கல்யாணம். அதுக்கு என்ன செய்யணும்? என் மனசில் யாரை நினச்சிருக்கணும், என் மனசில் என்ன நினச்சிருக்கணும், அதெல்லாம் அண்ணே நீ போயிட்டு சொல்லி என் தங்கச்சி இப்படி காத்துக்கிட்டே இருக்கு, உங்களையே நினச்சி நினச்சி அப்படியே உருகி போயிருச்சு. ஆமாம், அப்படின்னு இந்த எண்ணங்களையெல்லாம் எடுத்து சொல்லி மாப்பிள்ளையை கையோட கூட்டிகிட்டு வர்ற முதல்ல. சரியா? அப்போ என் கல்யாணம். அதுக்கு ஏன் எனக்காக இல்லாட்டி உனக்காக முதல்ல செய்யணும். ஆமாம், வயசு போய்கிட்டே இருக்கு, கல்யாணம் பண்ணணுமா இல்லையா? அதனால தான் என் காதலை நான் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? அந்த முருகனுக்காக நான் விடக்கூடிய தூதாகப்பட்டது எப்பேற்பட்ட தூது தெரியுமா? சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்துதே தேனும் சொல்லுக்குள்ளே எந்த மனவீடையின் சுகமாகும் உனைத்தானே கிளம்பாவது. சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்துதே தேனும் சொல்லுக்குள்ளே எந்த மனவீடையின் சுகமாகும் உனைத்தானே கிளம்பாவது. சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே. மல்லிகை பூக்களை மெல்லிய உந்தன் புன்னகை சேர்ந்ததடி மார்கழி
நட்சத்திரம் பூத்திருச்சு செம்பருத்தி காடுகள்லாம் சிலைகளாம் வச்சிருச்சு இந்த கஸ்தூரி மலர்கள் மனவீரர்கள் சுப்ராகம் உனைதான் வாடகை சின்னஞ்சிறு போவே உன்னை தொடும் போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிரேறும் கண்ணுக்குள்ளே சிறுதே ஏனும் சொல்லுக்குள்ளே உங்கள் மனவீரர்கள் சுப்ராகம் உனைதான் வாடகை சின்னஞ்சிறு போவே உன்னை தொடும் போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே. அருள் கொடுத்தவனை சுரை வதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை ரிக்கேசூர் சாமம் அதர்மணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆணவம் மாய்கை கண்மம் என்ற மலத்தையும் அறிந்தவனை இகபரம் அருள் தரும் ஆதிமூலமே ஐயனே என்னை அருள்வாயாக. முருகா 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 எத்தனையோ பெருமைகள் எத்தனையோ சிறப்புகள் அத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் என்னுடைய முருகன். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உண்டு. அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்குது. எந்த மொழிக்காவது கடவுள் உண்டு? எந்த மொழிக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. எந்த மொழிக்குமே கடவுள் கிடையாது. நமது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான். பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியுமா? 14 மொழிகள் தெரிந்த பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்றாராம். அவருக்கு அத்தனை மொழிகள் தெரிந்தாலும் கூட அவருக்கே பாருங்க, உலகத்தில் அத்தனை மொழிகளும் தெரிந்த அவர் தமிழ் மொழியை போல ஒரு இனிமையான மொழி நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாராம். அந்த மொழியெல்லாம் பேசக்கூடியவங்க நம்ம எத்தனை பேருக்கு இத்தனை பாக்கியம்லாம் இந்த மாதிரி பாக்கியம்லாம் கொடுத்து வச்சிருக்க சொல்லுங்க. நம்மளாம் இந்த பூமியில் பிறப்பதற்கே இந்த தமிழ் மொழியாகப்பட்டதை நாம் பேசுவதற்கே ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம்ம செய்த தவமா என்னன்னு தெரியல. இப்படிதான் நம்ம பிறந்து இந்த மொழியை நம்ம பேசி இந்த மொழிக்கே ஒரு கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம வணங்கிக்கிட்டே இருக்கோம். உலகத்தில் எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கும். இஷ்ட தெய்வங்கள் இருக்கும், குல தெய்வங்கள்லாம் இருக்கும். இத்தனை தெய்வங்கள்லாம் இருந்தாலும் கூட யாரை வேணாலும் கேட்டு பாருங்களேன், அதிகபட்சமாக யாரை கேட்டாலும் எந்த தெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னு கேளுங்க, முருகா முருகா முருகா. எல்லார் வாயிலையும் முருகா முருகான் தான் அதிகபட்சமாக வரும். காரணம் என்ன தெரியுமா? தமிழகத்தில் தமிழ் மக்கள் அதிகமாக தமிழர்கள் அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். அதனால தான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்கிறோம். தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. எந்த கடவுளுக்குமே அப்படிலாம் சம்பந்தம் சேர்த்து வைக்கப்பட்டதே கிடையாது. நமது தமிழுக்கு மட்டும்தான் தமிழ் கடவுள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. அதுதான் அவர் வைத்திருக்கக்கூடிய வேலாகப்பட்டது. அதனால தான் முருகனுடைய கண்கள் 18 கரங்கள் 12 அவர் வைத்திருக்கக்கூடிய ஆயுதமாகப்பட்டதும் சேர்ந்தது. தமிழ் எழுத்துக்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த உலகத்தில் முதலாக தெய்வமே கனவில் தோன்றி இந்த கச்சியப்ப சிவாச்சாரியிடம் சொன்னாராம், இந்த கந்தபுரம் என்ற நூலை உலகிற்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் அடியையும் எடுத்து கொடுத்தவர் என் பெருமான் முருகப்பெருமான். முதல் அடியை எடுத்து கொடுத்தாராம். திகட சக்கர சிவகம் ஐந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்பதம் போற்றுவோம் அப்படின்னு முதல் அடியை எடுத்து கொடுத்து அவருக்கு பெருமை சேர்த்தாரா. அதனால தான் கச்சியப்பா சிவாச்சாரியார் சொன்னாரா, முருகா தமிழுக்கு முதல் அடி எடுத்து கொடுத்த முருகா நீயே தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாரா. அதனால தான் தமிழ் கடவுள். இருந்தாலும் கூட அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். 1, 2 எத்தனையோ பெருமைகள். இதெல்லாம் சொல்ல ஒரு நாள் போதாது, ஒரு வருடம் போதாது, ஒரு யுகங்கள் போதாது. அத்தனை பெருமைகளும் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாருக்கும் பாருங்க, ராமனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் போர் நடந்தது. ராவணேஸ்வரன் இறந்தான். அதே போல கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் கம்சன் இறந்தான். சிவபெருமானுக்கும் மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். ஆனா பாருங்க, யாருக்கு சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடந்த போரில் மட்டும் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த போரில் மட்டும் பாருங்க, எப்படி அழிக்க மனமில்லாதவர், இரக்கம் உள்ளவர், பாசமானவர், அன்பானவர், அப்பேற்பட்ட கடவுள் தான் முருக கடவுள். எதிரியை கூட அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எதிரியையும் தன் குழந்தையை அடைக்கலம் கொடுத்து அந்த எதிரியையும் வணங்க வைத்தார் என் பெருமான் முருகப்பெருமான். போர் நடக்குது, வீரபாகத்தேவர் போறாரு, போயிட்டு எச்சரிக்கிறார், இது தேவையில்லை, இது வேண்டாம் அப்படின்னு சூரபத்மன் எச்சரிக்கிறார். சூரபத்மன் சொல்றாராம், என்ன போய் முருகன் அழிப்பானா? முருகன் யாரு? சின்ன பையன், பல்லு முளைக்காத
பாலகன். முருகன் போய் என்ன அழிச்சிருவானா? ஒரு சின்ன பையனை எவ்வளோ பெரிய வீரன் என்ன போய் அழிக்கிறான்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது, போருக்கு வா பார்க்கலான்னு சொல்லிட்டார். யாரு? சூரபதுமன். போர் நடக்குது, எல்லாத்தையும் நிராயுத பாணியாக நிற்கிறார் சூரபதுமன். கூட பிறந்தவங்க எல்லாமே இறந்துட்டாங்க, இவர் மட்டும் தான் நிற்கிறார். அப்போதான் அவ்வளவு கர்வமாக இருந்தவர், முருகனிடம் கோபமாக இருந்தவர், கடைசி நேரத்தில் முருகப்பெருமான் தனது சுயரூபத்தை காமிச்சாராம். அப்படி சுயரூபத்தை காமிக்கும் பொழுது அப்பேற்பட்ட சூரபதுமனை பாருங்க, முருகனுடைய கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று தோன்றியதாம். முருகனை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியதாம். முருகனை முருகா 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 என்று வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியதாம் சூரபதுமனையே. அப்பேற்பட்ட சூரபதுமனை அழிக்காம இரு கூறுகளாக பிளந்து ஒரு பக்கம் சேவலாகவும் ஒரு பக்கம் மயிலாகவும் வைத்துக் கொண்டார்கள். பத்தியா, முருகனை வணங்குறோம், சேவலும் போற்றி மயிலும் போற்றி. அப்படியே சேவலையும் நம்ம வணங்குறோம், மயிலையும் நம்ம வணங்குறோம். பார்த்தீங்களா, அப்பேற்பட்டவர் எதிரியை கூட அடைக்கலம் கொடுத்தவர் என் பெருமாள் முருகப்பெருமான். அவருக்காக அவர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாக்க சாதாரண ஒரு விஷயமா? யாருக்காவது உலகத்தில் இந்த பாக்கியம் கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்கு. காதல்னா சாதாரணப்பட்ட காதல்ல. அவர் காதலிக்கிறாரோ இல்லையா, நம்ம எதிரில் காதலிக்கிறாங்களா இல்லையா தெரியல, நம்ம எப்படி காதலை சொல்றோமோ அதை பார்த்து ஆகா இப்பேற்பட்ட ஒரு பொண்ணை விடுறதா, இப்பேற்பட்ட ஒரு அழகான பொண்ணை விடுறதா, ஆமா அப்படின்னு அவருக்கு எண்ணம் வந்து அவரையே வெகு விரைவாக வர வேண்டும். எப்படி தெரியுமா? சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்டாள் என்று நீயும் தின்னலாமே, வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு தாரம் என்று நீயும் தின்னலாமே, வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்டாள் என்று நீயும் தின்னலாமே. தெய்வம் வரும் மனித உருவிலே படித்ததுண்டு ஏற்றிலே, தெய்வம் என்று தெரிந்த போதிலும் போட்டலாமலே, பூஜை செய்தும் தேவி உன்னை ஆசை வைத்தால் பாவம், நானும் உன்னை தாரம் என்று ஏற்றுக்கொண்டால் ரோகம், தீபம் உள்ள வானிலாவை நாமும் திகழ கூடுமோ, பாவம் எங்கே பாவம் என்று காலம் என்னை கூட்டுமோ, ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை, ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை, வந்து பேசி போவது தெய்வமாக கூடுமோ, ஊரில் உள்ள பேருக்கெல்லாம் வாக்கு சொன்ன பாவை, உன்னிடத்தில் வார்த்தை ஒன்று கேட்டு நின்ற பாவை, என்னை தெய்வம் என்றால் எங்கள் வாக்கும் தெய்வ வாக்குதான், தெய்வ வாக்கை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை ஒன்றை நீ கொடு, ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்டாள் என்று நீ எண்ணலாமே, வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே. அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், என் சரமவேல் தோன்றும், முருகா நினைக்கு நீர்காலம் தோன்றும், முருகா முருகா முருகா. தன் தகப்பனாக இருந்தாலும் ஒரு குருவாகப்பட்டவர் இப்படித்தான் இருக்க வேண்டும்.
ஒரு சீடனாகப்பட்டவன் இப்படித்தான் இந்த நிலையில்தான் இருக்க வேண்டும் என்று உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னவர் எம்பெருமான் முருகப்பெருமான். பிரம்மனாகப்பட்டவர் முதலாக வர்றாரு, கையில் வைத்திருக்கு. அது வரைக்கும் முருகன் பார்த்ததே கிடையாது. பிரம்மனை முதலாக பார்க்குறாரு. பார்த்த உடனே கேட்கிறார், நான் உங்களை பார்த்ததே கிடையாதே, யாரு நீங்கன்னு கேட்குறாரு. அப்பதான் பிரம்மன் சொல்றாரு, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவன் நான் தான், என்னுடைய பேர் பிரம்மன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய ஆள், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்க அவரும் நினைச்சாராம். எப்படி சூரபத்மன் சின்ன பையனா இவனை நம்மளை அழைக்க போறான் அப்படின்னு சூரபத்மன் நினைச்சாரோ அதே போல இவருக்கும் ஒரு எண்ணம். சின்ன பையன் அப்படி என்ன கேள்வி கேட்ட போறான், நம்ம எவ்வளவு பெரிய ஆள், நம்மளுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம், கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் கேட்கிறார் முருகன், ஓம் என்ற பிரணவ பொருள் விளக்கம் தெரியுமான்னு கேட்க தெரியலேன்னு சொல்லிட்டாரு பிரம்மன். என்ன பண்ணாரு, அவரு தலையில ஒரு கொட்டு வச்சு கொண்டு போய் அடைச்சிட்டாரு சிறையில். அங்கேருந்து கேள்விப்பட்ட சிவபெருமன் வர்றாரு, முருகா யாரை கொண்டு போய் சிறையில் வச்சிருக்க, சாதாரணப்பட்டவரை எவ்வளோ பெரிய ஆளு, இவரை கொண்டு போய் சிறையில் வச்சிருக்கியே, வெளியில் முதல்ல விடுன்னு கேட்க மாட்டேன்ட்டார். என்ன காரணம்னு கேட்டார். அப்போ தான் சொன்னார், அப்பா ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு விளக்கம் கேட்டேன், தெரியலன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் கொண்டு போய் வச்சிருக்கேன்னு சொல்ல. அப்போ தான் சிவபெருமான் கேட்டாரா, இவ்வளவு பேசுறீ, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். முருகன் சொன்னாரா, எனக்கு தெரியும் அப்படின்னு. உனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாராம். ஏன் அப்படின்னா ஓம் என்ற பிரணவ பொருள் சிவபெருமானுக்கு உகந்தது, பிறகுதான் முருகனுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ சிவபெருமான் கேட்குற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, நான் கேட்டேன், நீங்கள் என் தாயிடம் ஒரு நாள் சொல்லி கொண்டிருந்தீர்கள், அப்பொழுது நான் கேட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ உன் தாயிடம் நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் சொன்னேன், யாருமே இல்லை, உனக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு, நீ எப்படி கேட்டேன்னு சொல்கிறாராம். அப்போ தான் சொன்னாராம், முருகன் சொன்னாராம், என் தாய் தலை மீது சூடிக்கொண்டிருக்கும் மலருக்குள் ஒரு வண்டாக இருந்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன்னு சொல்கிறாரா. ஒரே சந்தோஷம், நான் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு என்ன பண்ணாராம், தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாராம். தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கேட்குறாரு, முருகா நீ சொல்லு, நீ சொல்ல வேண்டும், நான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ தான் முருகன் சொல்கிறாராம், என்னை கீழே இறக்கி விடுங்கப்பான்னு சொன்னாராம். என்ன கீழே இறக்கி விடுங்க, காரணம் என்ன, நான் பாடத்தை புகட்டக்கூடியவன், நான் குரு, தாங்கள் பாடத்தை கேட்கக்கூடியவர், நீங்கள் சீடன், நான் மேலே அமர வேண்டும், தாங்கள் கீழே அமர்ந்து கைகட்டி வாய்பொத்தி மண்டி கேட்க வேண்டும், அப்பதான் நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாரா. ஓம் என்ற பிரணவ பொருள் மந்திரத்தை பாருங்க, அப்படி தகப்பனுக்கே உபதேசம் செய்து தகப்பன் சுவாமியாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாய் எம்பெருமான் முருகன். சுவாமி மலையிலே தகப்பன் சுவாமியாக அத்தனை பெருமைகள், என் உயிர் மூச்சு உடல் எல்லாமே முருகா 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 என்றே சொல்லிக்கொண்டே இருக்கும். நான் பேசுவதெல்லாம் அவரை பற்றி, நான் பாடுவதெல்லாம் அவருக்காகவே, என் சிந்தையில் இருக்கும் சிந்தனைகள் அத்தனையும் அவர் நாமங்களையே உச்சரித்துக் கொண்டே இருக்கும். முருகா என்றைக்கு உன் பாதங்களை நான் சரண் அடைக்கிறேன் அன்றைக்கு தான் பாருங்க என் பிறப்பிற்கே ஓர் அர்த்தம். எப்பேற்பட்டவர், சாதாரணப்பட்டவராம் முருகன். எந்த குழந்தையாவது பேசாத குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம குழந்தைங்கள்லாம் பேசாமல் ரொம்ப நாளைக்கு பேசாமலாம் இருப்பாங்க. அதே போல் திக்கு வாயாக இருப்பாங்க, திக்கி திக்கி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லி கொடுக்கணுமா. திருப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, திருமுருகாற்றுப்படையில் இந்த திருப்புகளை சொல்லி கொடுத்தா பேசாத குழந்தையும் பேசுமா. நம்ம ஒன்று கேட்க வைக்கணும், இல்லைனா நம்ம சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கணும். சின்ன குழந்தைங்க சொல்ல வரலையா, கேட்க வைக்கணுமா. அப்படி கேட்க வச்சா பேசாத குழந்தையும் பேசுமா. அப்பேற்பட்டவர் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்ல வார்த்தைகளையே கிடையாது. ஒரு தடவை பாருங்க, திருச்செந்தூருக்கு கணவனும் மனைவி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சாமியை தரிசனம் பண்ணலான்னு வர்றாங்க. இது உண்மையான விஷயம், நடந்த விஷயம். சாமியை தரிசனம் செய்யலான்னு வர்றாங்க. யார், ஒரு கணவன் மனைவி. மதுசூதனன் கணவன் பெயர், அங்கையர் கண்ணி மனைவி பெயர். 2 பேரும் வர்றாங்க. வந்து திருச்செந்தூருக்கு வந்தால் கடலில் நீராடணும், நாளைக்கு நேரில் குளிப்பாங்க. அப்போ கடலில் என்ன போய் குளிக்கிறாங்க. குளிக்கும் பொழுது முங்கி குளிச்சதுல அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவுடைய கழுத்தில் கிடந்த 5 பவுன் தாலி சரி என்ன வாங்கிச்சா காணாமல் போயிருச்சான். கடலுக்குள்ளே கீழே போட்டாவே நமக்கு கிடைக்காது, அவ்வளோ பெரிய கடலுக்குள்ள போட்டால் நம்மளுக்கு கிடைக்குமா. இந்த அம்மாளுக்கு ஒரே வேதனை தாங்க முடியல. தாலி போயிருச்சு, தாலி போயிருச்சு. முருகனை நம்ம வணங்க வந்திருக்கோம், சாமி கும்பிட வரும் பொழுது சாமி நம்மளுக்கு கொடுக்குமா வாங்கிக்குமா. இந்த தாலி செயின் உள்ள இருக்க போயிருச்சு. ஒரே வேதனை, அழுகுறாங்க, கத்துறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாமே ஒரே கூட்டமாக சேர்ந்துருச்சு. எல்லாருமே தேடுறாங்க, கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் யாராவது கொடுப்பாங்களா அந்த காலத்தில். ஒரு 10 ரூபா காசு கீழே ஒரு 10 ரூபா பணம் கிடக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்மளும் மனித பிறவி தானே, உடனே அதை எடுக்கணும்னு தான் தோணும். சரி அழுதுகிட்டு இருக்காங்களே காணும்னு கேட்குறாங்களே அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு தோணுமா? தோணாது. ஆனால் அங்கே பாருங்க எல்லாரும் தேடுறாங்க, கிடைக்கல. காவல்துறையெல்லாம் கடைசியில் வந்துட்டாங்களாம். வந்து எல்லாருமே அம்மா அவர் சொல்கிறாரு, கணவன் சொல்கிறாரு, ஏண்டி நான் அப்போவே சொன்னேன் நீ கேட்கவே மாட்டேன்ட்டேன், வேண்டான்னு சொல்கிறேன், நான் முருகனை பார்க்கணும் முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சியே, இப்போ என்ன பண்ணுறது? சரி விடு வா, தொலைஞ்சு போச்சு, உனக்கு வேற ஏதாவது வேற செயின் வாங்கி தர்றேன்டி வாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா கேட்கவே இல்லை. நான் எதுக்காக வந்தேன்? முருகனை பார்க்க வந்தேன், முருகனை பார்க்க வந்தேன். என்னுடைய தாலியாகப்பட்டது கடல்ல போயிருச்சு, மறுபடியும் அந்த தாலி எனக்கு கிடைச்சாத்தே நான் வருவேன். கிடைக்குமா? கடல்ல வருவேன்னா அந்த அம்மா அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்களாம். என்னென்னமோ கணவன் சொல்றாரு, வாடி போகலாம் நான் வாங்கி தர்றேன், இனிமேல் கிடைக்கவா போகுது, கடல்ல போனது கிடைக்காது அப்படின்னு. அந்த அம்மா கிடைக்காது வேண்டான்னு சொல்லிட்டாங்களா. முருகனை பார்த்து கேட்குறாங்க, முருகா நான் என்ன செய்தேன்? உன்னை பார்க்கணும் தானே நான் வந்தேன், என்னுடைய தாலி இந்த கடல்ல போயிருச்சு, நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே தெரியாது, இந்த தாலியை நீ கொடுத்தாதான் திரும்ப கொடுத்தாதான் நான் என் வீட்டுக்கு நான் போவேன்னு சொன்னாங்களாம். அழுதுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தர் வேகமாக வர்றாரு, கையில் தாலியோடு வர்றாரு. அந்த கடலுக்குள்ளேருந்து 5 பவுன் தாலி செயினோடு வர்றாராம். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. இந்த அம்மா கேட்டாங்களா, எங்கே கிடந்துச்சு, எப்படி எடுத்தீங்கன்னு கேட்கலையா, உங்கள் பெயர் என்னன்னு கேட்டாங்களாம். உங்கள் பெயர் என்னன்னு கேட்டாங்களாம். சொன்னாராம், என் பெயர் சரவணன்னு சொன்னாங்களாம். இதுல யாரு கொடுத்தது? எப்பேற்பட்டவர்? எங்கேயாவது இந்த நிகழ்வு நிகழுமா? அப்பேற்பட்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அதனால தான் முருகனை வணங்கினவங்க யாருமே பாருங்க, யாரையுமே கைவிடப்பட மாட்டார். எல்லாத்தையுமே ஆதரிக்கக்கூடியவர், அன்பு காட்டக்கூடியவர், இரக்கம் காட்டக்கூடியவர், அப்பேற்பட்ட ஒரு முருகன். அதனால தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒத்த காலில் நிற்கிறேன். ஆமா, எப்படிலாம் நிற்கிறேன்னு நான் சொல்லவா? தாளாட்டும் பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டி ஓமல்லவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சுமே, ஓ நெஞ்சுமே, என் நெஞ்சுமே, உன் நெஞ்சமே. தாயாட்டும் பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டி ஓமல்லவா, வருவாயோ மாறாயோ ஓ நெஞ்சுமே, ஓ நெஞ்சுமே, என் நெஞ்சுமே, உன் பஞ்சமே. தாயாட்டு பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டி ஓமல்லவா. நள்ளிரவில் நான் கண் விழித்து
பாராட்டு ஓமனவா வருவாயோ மாறாயோ நெஞ்சமே ஓ நெஞ்சமே என் நெஞ்சமே தஞ்சமே தாளாட்டும் பூங்காற்று தாழலா நீ கேட்டு பாராட்டு ஓமனவா. அருமையான ஒரு ஒளிபெருக்கி நல்லா இருந்தால் தான் இப்படிலாம் பாட்டு பாட முடியும். அருமையான ஒளிபெருக்கி நல்லா இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறையில் நமது சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஒரு மாத காலமாக ஓவியராக பணியாற்றிய நிலக்கோட்டை விளாம்பட்டியைச் சேர்ந்த அருமை மச்சான் ராசா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. சபிதா ஆடியோ சனமுலங்களுக்கு நன்றி. அது பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். உண்மையிலுமே மனசு நிறைஞ்சு சொல்கிறேன். நல்லா அற்புதமாக இருக்குது. அழகான ஒரு ஒளிபெருக்கி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கமிலங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள், இப்பேற்பட்ட ரசிகர்களாக இருக்கிற வரைக்கும் உண்மையிலுமே சொல்கிறேன், எப்பொழுதுமே இந்த நாடக கலைக்கு என்றுமே அழிவே கிடையாது. அப்பேற்பட்ட ரசிகர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எங்களெல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்து கொண்டிருக்கும் அருமை அன்பு அப்பா கே ராமசாமி அப்பா அவர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எங்களெல்லாம் அருமையான முறையில் வீடியோ கவரை செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா மாயாங்குளத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணா அவர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். ஆமாம், எனக்கே தெரியல, நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு அண்ணே. ஆமாம், இப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் சாதாரண குடும்பம் கிடையாது. நான் வாக்கப்பட்ட போகின்ற குடும்பம், அப்பேற்பட்ட ஒரு குடும்பம். அதை தவிர நான் எதையுமே சொல்லவே மாட்டேன். ஆமாம், என்னுடைய மாமனார் புலித்தோலை ஆடையாக அணிந்து கொண்டு மண்டை ஓட்டுகளை மாலையாக போட்டுக்கொண்டு சுடுகாட்டை காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மாமனார் ஆதியும் அவரே, அந்தமும் அவரே பாரி. அப்பேற்பட்ட சொல்லக்கூடிய சிவபெருமான். என்னுடைய மாமியா காளி, நீலி, திருசூலி, அத்தனை அவதாரங்களுக்கும் சொந்தங்காரி என்னுடைய மாமியா. இன்னொருத்தர் இருக்கார், என்னுடைய மச்சா மாறுகட்ட முகங்களோடு காட்சி தரக்கூடியவர். இந்த உலகத்தில் முதன் முழு கடவுள், தமிழ் கடவுள். நான் மனசில் விரும்புகிறவர். உலகத்தில் முதன் முழு கடவுள் யார் அப்படின்னா என்னுடைய மச்சான். குடும்பத்தை பாருங்கள், அவர் தான். அதனால தான் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுகம் தொடங்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கூட முதல்ல பிள்ளையாரை வணங்கணுமா. பிரம்மன் முதலாக எல்லா உயிரினங்களையும் படைக்கிறாரு. படைப்பு தொழிலுக்கு வந்து முதலாக படைக்கிறாரு. படைத்த உடனே எல்லா உயிரினங்களும் எப்படி தெரியுமா படைக்கிறது எல்லாமே என்ன பேயும் பிசாசா மாறிடுச்சு. மாறி அவரே துரத்து தான். என்ன காரணம்? பிள்ளையாரை வணங்கலை. அதற்கு பிறகு வணங்கி படைப்பு தொழிலை ஆரம்பிச்சாராம். சிவபெருமானே என்ன பண்ணுறாரு? முப்புறத்தை அழிக்க போனார், முடியல. காரணம் என்ன? பிள்ளையாரை வணங்கணும். வந்து பிள்ளையாரை வணங்கிட்டு மறுபடியும் போய் அந்த காரியத்தை செய்து முடித்தாராம். அப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் முதன் முழு கடவுள், பெரிய கடவுள். ஆமாம், விநாயகன் தலைவன் அப்படின்னா கதாநாயகன் சொல்லுவாங்க. அவர் தான் தலைவன் சொல்லுவான். விநாயகன் அப்படின்னா வினையெல்லாம் தீர்க்கக்கூடியவர், தலைவனுக்கே தலைவன். அவரை மிஞ்சி வேற யாருமே கிடையாது. அவர் தான் முதல்ல. அதனால தான் முதல் முழு கடவுள். அப்பேற்பட்ட பெரிய கடவுள். ஆனால் மிக எளிமையான முறையில் வணங்கக்கூடிய கடவுள் அவர் தான். ஆத்தங்கர அரசமரத்தம் போதும் அவருக்கு. ஆமாம், ஒரு பிள்ளையாராக எப்படி சாணத்தை எடுத்து பிள்ளையார் நினச்சி பிடிச்சி வைங்க, அதில் வந்துடுவார். மஞ்சளை எடுத்து பிடிச்சி வைங்க, அதில் வந்துடுவார் பிள்ளையார். இப்படிலாம் வரக்கூடியவர் அவர் தான் என்னுடைய மச்சான். இன்னொருத்தர் இருக்கார், என் குழந்தைனார். கடைசி வரைக்கும் எனக்கு திருமணமே வேண்டாம், என் மனதில் பெண்களுக்கு இடமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே இன்றும் இருக்கிறார். சபரிமலையிலே ஐயப்பனாக புலி மீது அமர்ந்து. அப்பேற்பட்ட ஒரு குடும்பம். இவருடைய பெயரை சொல்லும். ஒரு நாளைக்கு அழகு 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 என்றாவே முருகா முருகா முருகா. அந்த அழகுக்கெல்லாம் சொந்தக்காரர் அத்தனை அழகையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர் என்னுடைய முருகன். அவருக்காக நான் மனைவியாக போகணும். ஆசையெல்லாம் நிறையா தான் இருக்குது, ஆசை நிறையா இருக்குது. ஆனால் எனக்கே கொஞ்சம் தெரியுது, இது கொஞ்சம் பேராசை தான்
அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் ஏற்றுக்க முடியல. அது எனக்கே தெரியுது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது ரொம்ப சுலபம். இதை செய்யாத இங்கே போகாத அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதே நம்மளை சொல்லணும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆத்தாடி எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சொல்கிறதோட சரிதான். ஆமாம், ஊர் உலகமே சொல்லுது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு நல்லா தானே இருக்கு, ஏற்கனவே திருமணமானவரை போய் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ஊர் உலகமே பேசுது. அதெல்லாம் கேட்டால் நம்ம வாழ முடியுமான்னு முடியாது. நம்ம பிறகு ஊர் உலகம் 1000 பேசுவோம். எல்லாத்தையும் ஒவ்வொருத்த பேச்சை கேட்டுக்கிட்டே நம்ம எப்படி வாழ்றது, நம்ம ஆசை எப்படி நிறைவேறது. பிறக்கிறது ஒரு தடவை தான். மறுபடியும் பிறக்க போகிறோமா? இல்லை இந்த ஆசை நிறைவேறல, நம்ம நிறைவேற்றிக்கணும் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு தடவை பிறக்கிறோம். அதனால் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துடணும். இருந்தாலும் எப்படி வேணாலும் ஒரு வாழ்க்கை தானே, ஒரு தடவை தானே, அப்படி எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது கிடையாது. வாழ்க்கை ஒழுக்கத்தோட ஒரே ஒரு வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை சந்தோஷமான முறையில் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடணும். என்னுடைய பிறவி அவருக்காக எடுத்த பிறவி, அவர் கூட வாழணும், அவர் கூட திருமணம் பண்ணணும். என்னுடைய நோக்கம் பிறப்பு எல்லாமே அதுதான். ஒருத்தவங்க ஒரு கணவன் மனைவி நிறைய இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஊர்ல கந்த புராணம் சொற்பொழிவு நடக்குது. சொற்பொழிவு இந்த மனைவி என்ன பண்றாங்க, 10 நாளா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 10 நாள் நடக்குது. அவர் கேட்க மாட்டாரு. ஆமா, 10 நாளாக நடக்குது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, தினமும் போயிடுவாங்க. போயிட்டு சொற்பொழிவு கேட்டு வீட்டுக்கு வருவாங்க. கணவன் சொல்றாரு, ஏண்டி என்ன வீடெல்லாம் அப்படியே கிடக்கு, இன்னும் ஒரு வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறேன், ஆனால் அப்பெல்லாம் போட்டபடி கிடக்கு, நீ எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு வர்றியே, என்ன அவங்க பெருசாக என்ன இங்கே நடக்குது, என்ன கந்த புராணம் சொல்கிறாங்க. கந்த புராணத்தில் என்ன சொல்கிறாங்க, என்ன கதை, கந்த புராணம் கதை என்னன்னு தெரியுமா? முருகன் வர்றாரு, அவதரிக்கிறாரு, சூரபத்மனை வதம் செய்கிறார், இதுதானே கதை. இதை கேட்க தான் இவள் தினமும் போய்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனைவி சொல்கிறாங்க, இல்லை அங்கே விரிவாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா விரிவாக சொல்கிறாங்களா எப்படின்னு கேட்க, அப்போ தான் சொல்கிறாருங்க, ஒரு கூடை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கிராமத்தெல்லாம் வச்சுருப்போம், சாணி போட்டு மொழிகிருப்போம், கூடை வச்சுருப்பாங்க. அந்த கூடையை எடுத்து இதில் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். அந்த மனைவி சொல்கிறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வாங்கணும் கூடையில் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கணவன் வாங்கிட்டார் கூடையில் தண்ணி எடுக்கணுமா, என்ன இப்படி சொல்கிறா, சரி அப்படின்னு போயிட்டு ஆற்றுல தண்ணி எடுக்கிறாரு. கூடையில் வருமா, அவர் பாட்டுக்கு அள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. என்னாச்சு, கடைசி வரைக்கும் தண்ணி வரல. அங்கேயே தான் வந்துட்டார். வந்து கேட்குறாரு, தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னால் இதில் எப்படி தண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த கூடையை பாருங்கள், என்ன முன்னாடி எப்படி இருந்துச்சு, எல்லாம் சாணியாக ஒட்டி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு, எல்லாமே போய் சுத்தமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு தான் அந்த அம்மா சொன்னாங்களா, நீங்கள் கேட்குறீங்கல்ல, தினமும் 10 நாளாக போயிட்டு ஏண்டி வர்ற அப்படின்னு. உண்மையிலுமே எனக்கு ஏதோ அவங்க சொல்கிறது எனக்கு புரியலை, எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கு என் மனது சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன காரணம், அந்த முருகனுடைய அந்த பிராணங்களை, அந்த திருப்புகழை கேட்டால் நம் மனது தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், நிம்மதியாக இருக்குமா. ஆமாம், அதனால தான் அவருக்காக என் காதலாகப்பட்டதை நான் எப்படி நான் சொல்ல வேண்டும். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், மடி மீதுதான் கண்மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், மடி மீதுதான் கண்மூடுவேன்.
மனதோடுதான் நான் பேசுவேன் கிளியோடுதான் விளையாடுவேன் நிதி மீதுதான் கண்ணோடுவேன் பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது நான் படும் பாட்டி ஒரு பிள்ளை ரசிக்கின்றது நான் படும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது நான் படும் பாட்டி ஒரு பிள்ளை ரசிக்கின்றது எனக்காக இருநீக்கம் துடிக்கின்றது எனக்காக இருநீக்கம் துடிக்கின்றது கேட்டு என் பாட்டை முடிக்கின்றது அதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் கண்ணோடுவேன் அதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் கண்ணோடுவேன் மல்லிகை முல்லை பொன்மொழி இல்லை பொன்வண்ணரதம் ஏறி மண்ணில் எங்கும் ஓடி பொன்வண்ணரதம் ஏறி மண்ணில் எங்கும் ஓடி நல்ல துணை தேடி நான் பெறுவே மல்லிகை முல்லை பொன்மொழி
மனம்